இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நேற்று நடந்த 4 T20 மேட்ச் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். அதே சமயம் இங்கிலாந்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தோத்தாலும் அடுத்த ஒரு மேட்ச் இருக்குது. ஆனால் இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தோத்தாலுமே அடுத்த மேட்ச் விளையாடுறது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா வந்து பேட்டிங் வந்தாங்க. நம்ம இந்தியா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து சஞ்சு. நம்ம சஞ்சு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் வந்து செமையாக விளையாடுவார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சரியாக விளையாடாமல் போயிடுவார். ஆனால் அதே இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மேட்ச்சுக்கு நல்லே விளையாட மாட்டார். ஆனால் லாஸ்ட் 2 மேட்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செமையாக விளையாண்டுருவார். ஆனால் இப்போ நம்ம சஞ்சுவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச்சும் சரியாக விளையாடல. சரி இந்த மேட்ச்சும் சரியாக விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சும் சரியாக விளையாடல. சரி பேட்டிங்கை மட்டும் தான் அவர் சரியாக பண்ணல. சரி கீப்பிங்கு ஃபீல்டிங் எல்லாம் சரியாக பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் நம்ம அந்த சஞ்சு வந்து கொஞ்சம் சொதப்பிருக்காரு. ஸ்டெம்மிங் பார்த்தீங்கன்னா டிப்பு கேட்ச் வந்து மிஸ் பண்ணார். அதுக்கடுத்து கேட்சை பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணார். முக்கியமான ரன் அவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணிட்டார். அடுத்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா T20னாலே அவர் தான் போட்டு பொல மட்டும் பொழப்பாரு. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஒழுங்காக சரியாக விளையாடவே இல்லை. ஆனால் கேப்டன்சியை பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். முக்கியமான நேரத்துலலாம் நம்ம வருண் சக்கரவர்த்தி ஓவரை கொடுத்து விக்கெட் எடுக்குது, ஃபீல்டிங் செட் பண்ணுது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஒரு கேப்டன் பொறுப்பில் வந்து செமையாக பண்ணிட்டாரு. பேட்டிங்கில் சொதப்பினாலும் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாராட்ட தாங்க செய்யணுங்க. அடுத்து பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்சை பேட்டிங் வந்து சரியாக பண்ணவே இல்லை. ஒரு ஆல்ரவுண்டருங்க பொறுப்பில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் சரியாக போடாமல் இருந்தார், பேட்டிங்கும் சரியாக பண்ணாமல் இருந்தார். ஆனால் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்த எல்லா மேட்சுக்கும் சேர்த்து வச்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பொல போட்டு பொழந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியா பேட்டிங்கில் திரும்பி பார்க்க வச்ச ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டூபே தான். சிஎஸ்கே பிளேயர் நம்ம டூபே தான். டூபே பார்த்தீங்கன்னா 3 மேட்சை ஸ்குவாட்லேயே இல்லை. ஆனால் 4வது மேட்ச்சுக்கு வந்து ஸ்குவாடில் வந்தார். வந்த ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா என்ன நினச்சான்னு தெரியல, ஆதில் ரஷீத் அவர் ஓவரை பார்த்தீங்கன்னா போட்டு பொல மட்டும் பொழந்துட்டார். அங்கே இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து ஆதில் ரஷீத் அவர் மட்டும் தான் ஒழுங்காக போட்டுக்கிட்டு இருந்தார். ரன் எதுவுமே கொடுக்காம 4 ஓவர்லாம் போட்டு ஒரு 18, 24 இப்படி தான் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவர் ஒரே பார்த்தீங்கன்னா ஒரே ஓவர்லாம் ஒரு 20 ரன் 14 ரன் அடிச்சார் நம்ம டூபே அடிச்சடியே பார்த்தீங்கன்னா நான் போட்டுருக்கணும் அந்த டிஷர்ட்காரங்க இவங்க நைட்டு முழுக்க கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஒழுங்காக தூங்கிருக்க மாட்டாங்க. அந்த அடிக்கு பார்த்தீங்கன்னா போட்டு பொல மட்டும் பொழந்தார். இவர் வந்து இங்கிலாந்து அடித்த மாதிரி இல்லை. இவர் ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்களா அந்த டிஷர்ட்காரங்க அவர் வந்து அடித்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம இந்தியா பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா இவரோட விளையாட்டை பற்றி யாருமே பேசவே இல்லை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிங்கு சிங் தாங்க. பாண்டியா 50 பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம டூபே 50 பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக. ஆனால் நம்ம ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா 24 பந்துக்கு 30 ரன் அடித்தார். அந்த நேரத்தில் நீங்களே பாருங்கள், சூரியகுமார் டக் அவுட் ஆனார், திலக் வர்மா டக் அவுட்டு. அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து நல்லே விளாண்டார். ஆனால் அதை பற்றி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து யாருமே பேசவே இல்லை. அவரோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லணுங்க. ரொம்ப ஒரு அருமையாக விளாண்டார். அவர் பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஐபிஎல் இருந்த மாதிரியே ஐபிஎல் அவர் எப்படி பேட்டிங் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பேட்டிங் பண்ணார். நம்ம பாண்டியாவோட பேட்டிங்காக இருக்கட்டும், டூபேயோட பேட்டிங்காக இருக்கட்டும், 2 பேர் பேட்டிங்குமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் பாண்டியாலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர் வந்து போட்டு பொல மட்டும் பொழந்துட்டாங்க கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சார். ஒரு நோ பாலில் வந்து ஒரு 4 ஒன்று அடிச்சார் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸ்டேட்டில் ஒரு 6 ஒன்று விட்டார் பாருங்க நம்ம ஜெம்மி ஓட்டன் ஓவரில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம பாண்டியாவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்லா ரசித்து பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸ்லாம். அடுத்து இங்கிலாந்து வந்து பேட்டிங் செய்ய வந்தாங்க. இங்கிலாந்து பேட்டிங் வரும்போது எல்லாரும் என்ன நினச்சிப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இங்கிலாந்து தோற்றுருவாங்க, எங்கேயாவது வின் பண்ண போகுது, சரி ஒரு 5 ஓவர் பார்த்துட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு நினச்சி மேட்ச் பார்த்தா இங்கிலாந்து வந்து யாருமே ஃபார்மில் இல்லை. ஃபார்மில் இல்லாத நம்ம இவராக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும், ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா இந்தியா பவுலர் வந்து பொல மட்டும் பொழக்க வச்சுட்டாங்க. மேட்ச் ஒரு 6 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் திரும்பிட்டு நம்ம ஒரு 6 ஓவர் பார்த்துட்டு போய் தூங்கன்னு பார்த்தா அப்படியே மேட்சை வந்து சீட்லேயே உட்கார வச்சு மேட்சை பார்க்க வச்சுட்டாங்க. என்னடா இந்தியா தோற்றுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபுல் மேட்சும் கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவர்லாம் இங்கிலாந்து கையில் தான் மேட்ச் இருந்துச்சு. நம்ம சால்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுமே சரியாக ஃபார்மில் இல்லாமல் இருந்தார். நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கட்சிக்காரத்தில் ஆர்சிபியில் வேறு இருக்கார் பார்த்தீங்களா. ஆனால் அவர் ஒரு 24 ரன் அடிச்சது மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஃபார்மில் இல்லாத நம்ம சால்ட்டே இந்த அடி அடிக்காரு. அப்போ பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துருவார், மேட்சே வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ரவி பிஸ்னன் பவுலிங் பார்த்தீங்கன்னா செமையாக போட்டு நம்ம பட்லர் வந்து விக்கெட் எடுத்தார். இங்கிலாந்து ரசிகர் மட்டும் இல்லை, நம்ம இந்தியா ரசிகருக்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கும் அவரோட விக்கெட்டு. ஏன்னா இங்கிலாந்துலேயே அவர் மட்டும் அடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்த மேட்ச்சில் அவர் மட்டும் அடிக்காமல் இருக்காரு. அப்போ நீங்களே பாருங்கள் ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ரைட், அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிட்டு நம்ம இந்தியா பக்கம் மேட்ச் திரும்பிட்டு இந்தியா தான் வின் பண்ண போகிறாங்க, இன்னும் 2 ஓவர் மேட்சை பார்த்துட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஹாரி புர்க் அவர் பங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பவுலர் எல்லாத்தையுமே போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டார். ஸ்பின்னராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. 15 ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் தான் மேட்ச் இருந்துச்சு. இங்கிலாந்து தான் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். எல்லாரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவரில் இங்கிலாந்து பக்கம் மேட்ச் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் மேட்ச் திரும்பிச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரி புர்க் அவரோட பேட்டிங்கை பார்த்து மறுபடியும் இங்கிலாந்து பக்கமே மேட்ச் திரும்பிட்டு சூரியகுமார் அதோட கேப்டன்சி வந்து பாராட்டி ஆகணும். ஹாரி புர்க்கை எப்படியாவது விக்கெட் எடுத்தே ஆகணும். வருண் சக்கரவர்த்தி அவர் கையில் 16 ஓவரில் அவர் கையில் பந்தை கொடுத்து அந்த விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா. சூரியகுமார் கேப்டன்சி வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணுங்க. நம்ம இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஓவர்லாம் போட்டு பொலப்பலம் பொழந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்பின்னர் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திணற ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நம்ம வருண் சக்கரவர்த்தி ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் ஃபுல்லாமே அவங்க வந்து சரியாக அடிக்கவே இல்லை. வருண் சக்கரவர்த்தி ஓவருக்கு நம்ம இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு திணறிருக்காங்க. இதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நம்ம தமிழ்நாட்டு பேர் பார்த்தீங்களா, நம்ம வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பேர் அவர் மனசில் என்ன நினச்சிருப்பாருன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டு பேர் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து சென்னை டீமில் வாய்ப்பு கிடைக்காம இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டிருப்பார். நம்ம சென்னை டீமில் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் அந்த சீரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக நல்ல வேலைப்பா நம்ம சென்னை டீமில் இல்லை அப்படின்னு சொல்லி மனசு வந்து ஒரு ஆறுதல் படுத்திருப்பார். நல்ல வேலை நம்ம சென்னை டீமில் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பார். முன்னால் சென்னை டீம் இல்லாத பற்றி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டிருப்பார். இப்போ நம்ம சென்னை டீமை விளையாடலப்பா நம்ம சென்னை டீம் ஸ்குவாட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார்.
அது எதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வருண் சக்கரவர்த்தி எந்த காரணத்தினால ஸ்குவாடில் வந்தார், எதனால் இப்போ டீமில் விளையாண்டுருக்காரு, அது எல்லாமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நம்ம இந்தியா டீமை விளையாட மாட்டோமான்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலைப்பட்டிருப்பார். கவலையாக இருந்தார், எனக்காண்டி பேசுறது கூட யாருமே இல்லை அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அதிர்ஷ்டம் கேகேஆரில் போய் இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா டீமில் வாய்ப்பு கிடச்சி ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. அஸ்வின் நடத்த கண்டிப்பாக அவர் வந்து தக்க வச்சிட்டான்னு சொல்லணுங்க. ஜெம்மி ஓட்டன் லாஸ்ட் 4 ஓவருக்கு நல்லா விளையாண்டுருந்தார். நம்ம ஹர்ஷித் ராணா அவர் ஓவரெலாம் பார்த்தீங்கன்னா போட்டு பொலபொலன்னு போட்டு பறந்துட்டு இருந்தார். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 19வது ஓவரில் நம்ம ஆதில் ரஷீத் வந்து ஒரு சிங்கிள் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவார். அதில் தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிலாந்து பக்கம் இருந்த மேட்ச் அப்படி நம்ம இந்தியா பக்கம் மாட்டுன்னு சொல்லணுங்க. 19வது ஓவர்லேயே நம்ம ஹர்ஷித் ராணா ஓவரில் நம்ம இவர் வந்து 4 அடிச்சிருப்பார். அடுத்த பந்து சிங்கிள் ஓட வேண்டிய பந்து நம்ம ஆதில் ரஷீத் வந்து வேண்டான்றுவார். அந்த பந்து டாட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பந்து நம்ம ஜெம்மி ஓட்டன் பார்த்தீங்கன்னா டூடி தட்டிடுவார். அதுக்கு அடுத்த பந்து பார்த்தீங்கன்னா டாட், அதுலேயும் சிங்கிள் ஓடிக்கலாம். அவர் ஒழுங்காக 2வது பந்து ஆதில் ரஷீத் வந்து சிங்கிள் ஓடிருந்தாருன்னா அந்த 3வது பந்தை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 4 அடிச்சிருப்பார், இல்லை சிங்கிளே தட்டிருப்பார். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் சிங்கிள் தட்டியிருந்தா கூட ஒரு 10 ரன் ஒரு 6 அடிச்சிருப்பாங்க. நம்ம நம்ம ஹர்ஷித் ராணாக்கு வந்து ஒரு ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஓவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாட் பாலாகவே அவர் ப்ரெஷரே இல்லாமல் போட்டு லாஸ்ட் பந்து அதே மாதிரி நம்ம ஜெம்மி ஓட்டனை போல்டு ஆக்கிட்டார். அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஓவரை நம்ம ஹர்தீப் சிங் அவர் வந்து போட வந்தார். அவர் ஓவரில் ஒரு ஓவருக்கு 10 ரன் இருந்தால் கூட அவரோட அடிக்க முடியாது. இவங்க எங்கே 17 ரன் அடிக்க போகிறாங்க நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவர் அந்த சிங்கிள் ஓடாமல் இருந்தால் என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு. மேட்சே வந்து அந்த இடத்துல வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லணுங்க. இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலாந்து வந்து எந்த இடத்துல மேட்ச் தோத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இன்னொரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா டூபைக்கு பார்த்தீங்கன்னா மண்டியில் வந்து நம்ம தலையில் வந்து காயம் அடிச்சு அதனால அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்து பவுலிங் போட வந்தார். இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பவுலிங் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு பவுலர் வந்து எப்படி பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங் போட்டது இங்கிலாந்துக்கு தான் ஒரு சாதகமாக போயிருக்குன்னு சொல்லணுங்க. ஹர்ஷித் ராணா வந்து பவுலிங் போட போய் தான் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சாங்க, இங்கிலாந்து தோத்தாங்களா, இல்லை இங்கிலாந்து வந்து எந்த இடத்துல மேட்சை விட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை மட்டும் இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ 2-2 சமநிலையில் இருப்பாங்க. அடுத்த மேட்ச் 5ஆவது மேட்ச் பார்க்குறதுக்கு எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் நீங்கள் பாருங்கள். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மேட்ச் இந்தியா தோத்தாருன்னா ஜெயிச்சாருன்னா இங்கிலாந்து ஜெயிச்சாருன்னா தோத்தாருன்னு சொல்லி சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு மேட்ச் பார்க்க வச்சிட்டாங்க நம்மளை. இது இங்கிலாந்து மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அடுத்த மேட்ச் நம்ம எவ்வளோ த்ரில்லிங்காக பார்த்துருவோம் பாருங்கள். அதை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப மிஸ் பண்ணுதாங்க.